சங்கீதம் 145:19. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தை நீர் ஆசீர்வதியும், நீர் எங்களோடு பேசும். இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு மாற்றத்தை உண்டாக்கும்படி ஜெபிக்கிறோம். உங்களுடைய நாம மகிமைப்படுவதாக. நல்ல பிதா, ஆமென். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. யாருக்கு விருப்பத்தின்படி செய்வார்? யாருடைய விருப்பத்தின்படி செய்வார்? ஆமென். அவருக்கு பயந்தவர்களுக்கு அவருடைய விருப்பத்தை செய்வார். செய்கிறது மாத்திரமல்ல, அவர்கள் கூப்பிடுதலை கேட்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்போ ஆண்டவருக்கு பயப்படுறதுனா என்ன? ஆண்டவருக்கு பயப்படுறதுனா என்ன? உங்களை தான் கேட்குறேன், என்ன பயப்படுறது? நீங்கள் தான் பேசணும். என்ன பண்ணோம்? சோத்திரம் 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 சோத்திரம், நன்றி நன்றி நன்றி, இதான் பயப்படுதா? அல்லேலூயா. நாம் ஊழியக்காரன் பார்க்காத, விசுவாசி பார்க்காத இடத்துல, அந்த கரத்தில் ஆண்டவருக்கு, ஆண்டோடைய கட்டளைக்கு நீ உண்மையாக கீழ்ப்படுறீங்க பாரு. ஆமாம். அவருடைய பிள்ளையா வேலை ஸ்தலத்தில், போகிற வீட்டில், உங்கள் வார்த்தையில் சாட்சியாக இருக்கிறீங்க. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. நீ மறைவாக இருக்கிற இடத்துல, யாருமே உன்னை பார்க்கறதுக்கு இல்லாத சூழ்நிலையில் அங்கே தேவனுடைய பிள்ளை என்று விளங்க செய்கிறாயே, அதுதான் தேவனுக்கு பயப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கு நம்ம என்ன பண்ணுறோம்? பயந்து உட்காந்துருக்குறோம். ஆனால் சில நேரத்தில் என்ன பண்ணுறோம்? வீட்டில் போனால் நம்மளை பார்த்து மற்றவங்க பயப்படுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே ஆட்டை போல என்ன பண்ணுறோம்? அமைதியாக வந்துச்சுன்னா கோபம் என்னவா மாறிடுது? ஐயோ, அவங்கக்கிட்ட போவாதப்பா, அவங்கக்கிட்ட பேசவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை தேடணும், அவர் நீதியை தேடணும். அல்லேலூயா. அவர் ராஜ்யத்தை தேடணும் உங்கள் காரியத்தில். அப்போ ஆண்டவருக்கு நீங்கள் பயந்துருக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆண்டவர், லாஸ்ட்டு தான் உங்கள் காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் முன்னாடி என்ன பண்ணுறாங்க? ஆண்டவரை வைக்கிறது இல்லை. அதனால தான் அவங்க விருப்பத்தை கர்த்தர் தாமதிக்க செய்கிறாரு. உனக்கு ஒரு விருப்பம் இருக்குதுல்ல, உனக்கு ஒரு வாஞ்சை இருக்குதுல்ல, உனக்கு ஏதோ ஒன்று கிடைக்கணும்னு நீ எதிர்பார்த்து ஜெபம் பண்ணுறல, ஏன் உனக்கு கிடைக்கலன்னா நீ முதலாவது எதை வச்சிருக்கிற? ராஜ்யத்தை வைக்கல, இயேசு ராஜாவை வைக்கல. ஆமே, உன் காரியத்தை தான் நீ வச்சுன்னு இருக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை நான் முன்னாடி வைக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 8:13 சொல்லுது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயமா இருக்கிறது. அப்ப தீமைக்கு எதிராக இருக்குது என்னது? தீமைக்கு ஆப்போசிட் என்ன? நன்மை. அல்லேலூயா. உன்கிட்ட நன்மை இல்லைனா, உன்கிட்ட கீழ்ப்படுதல் இல்லைனா, ஆண்டவருடைய வார்த்தை நீ கனம் பண்ணலனா, நீ என்ன செய்கிறாய்? நம்ம நினைக்கிறோம், ஐயோ தீமையான பேச்சு, தீமையான பார்வை, ஆமென், இவ்வளோ, அதுதான் தீமை நினைக்கிறோம். அது பெரிய லிஸ்ட்டு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நன்மை. ஆமென். உன் வாழ்க்கையில் எதை நான் செய்யணும்னு சின்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியலன்னா நீ எதை செய்கிற? தீமையை செய்கிற. அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பயம் என்பது ஆண்டவருக்கு பிடிக்காததை வெறுக்கிறது. ஆமாம். நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவருக்கு எதை வெறுக்கிறாரோ அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? நேசிக்கிறோம் ஆண்டவரை. ஆனால் ஆலயத்தில் வந்து என்ன சொல்கிறோம்? அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாக ஆராதிப்பே. வெளியே போனோன்னா அன்பு கூறுவே. அல்லேலூயா. அப்போ உலகத்தை அதிகமாக நேசிக்கிறோம். அல்லேலூயா. உலகத்தில் போனால் உலகத்தை நேசிக்கிற ஆண்டவர் வெறுக்கிறோம். ஆனால் ஆலயத்தில் வந்தால்
என்ன பண்ணுறோம்? ஆண்டவரை நேசிக்கிறோம், உலகத்தை வெறுக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, கொஞ்ச தூரம் ஒரு 10 அடி தூரம் போனால் உலகத்தை அவ்வளோ நேசிக்கிறியே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னும் நான் வெறுக்காம, இன்னும் நான் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தாம, என் வாழ்க்கையில் நான் எதெல்லாம் சந்தோஷமா நினைக்கிறேனோ நான் ஆண்டவர் என்ன பண்ணுறேன்? துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 3:10. அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். பாருங்க, இதே 8ஆம் வசனத்துல பகலின் குளிர்ச்சியான வேளையில யாரோட பேசுறாரு? ஆண்டவர் ஆதாமோடு யாவாளோட பேசுறாரு. அல்லேலூயா. ஆனால் அப்போ என்ன சொல்ல? நான் நிர்வாணின்னு சொல்ல அவங்க போய் ஒளிந்து கொள்ளல. இப்போ ஏன் ஒளிந்து கொண்டாங்க? ஏன் ஒளிந்து கொண்டாங்க? பாவம், பாவம். அல்லேலூயா. தீமை வந்துச்சுங்க. ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர்னா கடினம் உள்ள ஆண்டவரா என்ன சொன்னாரு? அழகும் புசிப்புக்கு நலமான ஜீவ விருட்சத்தின் கனிய ஆண்டவர் சாப்பிட வேணாம் சொன்னாரு, சாப்பிட வேணாம் சொன்னாரு. ஆனா என்ன செய்யாத? தோட்டத்தில் இருக்கிற நடுவில் இருக்கிற விருட்சத்தை சாப்பிடாத. ஏன் சாப்பிடாத சொன்னார்னா, அதுல என்ன இருக்குது? நன்மை தீமை அறியக்கூடிய இருக்குது. நீ ஏன் அறிகிற? நான் உனக்கு நன்மையாகவே இருக்கிறேன். ஏன் உலகத்தை நீ அறிஞ்சு, நீ உலகத்தையே ரொம்ப தெரிஞ்சுக்கின்னு எதுக்கு தீமையில் போய் மாட்டிக்கிற? எனக்கு இன்ஸ்டாகிராம் இன்னும் தெரிஞ்சு பார்க்கணும், ஆமாம் ஃபேஸ்புக் இன்னும் தெரிஞ்சு பார்க்கணும். எதுக்கு ஆழத்தில் போய் காலை விடுற? அல்லேலூயா. அதுவும் காலை பூச்சி இழுக்கம் தெரியுதில்ல. ஆண்டவர் சொன்னார், அழகானதுப்பா, ரொம்ப அழகு, டேஸ்ட்டு, இந்த சாப்பிடு. இல்லை ஆண்டவரே, அது ரொம்ப இன்னும் இருக்குது ஆண்டவர் அதில். அல்லேலூயா. பாருங்க, வசனம் சொல்லுது 17ஆம் வசனத்தில், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை. அது எங்க இருக்குது? அந்த கனி நடுவில் இருக்குது. ஆனால் ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? நடுவில் தான் இருக்கிறாரு. 2-3 பேர் என் நாமத்தினால் கூடும் போது நான் இருக்கிறேன்னாரு. என் நாமத்தினால கூடாத எந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன்ட்டார். அல்லேலூயா. ஆண்டவரை கனப்படுத்தாத இடத்துல, ஆண்டவரை மகிமைப்படுத்தாத எந்த நடுவில் ஆண்டவர் வாசம் பண்ண மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் ஆதாமேன்னு கூப்பிடுறாரு. நல்லா சரி, ஆதாம கூப்பிடும் போது ஆதாமு ஏவாளன் ட்ரெஸ் போட்டுருந்தாங்களா? உங்களை தான் கேட்குறேன். ட்ரெஸ் போட்டுருந்தாங்க இல்லையே. அப்போ நிர்வாணம் தானே. அது என்னன்னு எப்படி அந்த நிர்வாணம்? ஆண்டவுடைய மகிமை அந்த நிர்வாணத்தை மூடி இருந்தது. நீங்க ஆண்டவுடைய மகிமையில மூடும் போது பாவமே உனக்கு முன்னாடி நின்னால் அந்த பாவத்தின் வல்லமை உன்னை தொட முடியாது. அல்லேலூயா. பாவத்தின் உணர்வு உனக்குள்ள ஈடுபடாது. ஏன்னா ஆண்டவர் மகிமையில உன்னை மூடி இருக்கிறார். ஏன் ஆலயத்தில் வரணும் தெரியுமா? அவர் மகிமையின் தேவன். அவரை ஆராதிக்க ஆராதிக்க உன் கண்களில் ஒரு கடிவாளம் போடப்படுகிறது, ஒரு மகிமை உன்னை மூடப்படுகிறது. அல்லேலூயா. பாவத்தின் வார்த்தைகள், வஞ்சனைகள், கலகங்கள், இஷ்டங்கள் பேசும்போது உன்னை தொட முடியாது. அல்லேலூயா. ஏன்னா அவர் மகிமையில மூடி இருக்கிறால. ஆண்டவர் சொன்னார், நடுவில் எடுக்காத, அதை எடுக்காதப்பா. அல்லேலூயா. விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு ஆண்டவரோடு இருக்க வேண்டிய ஒளிந்து கொள்ளுகிறான். அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? ஒளிந்து கொள்ளுறதுக்கு அவனை அழைச்சிக்கிறார் ஆண்டவர். ஆண்டவருக்கு முன்னாடி, ஆண்டவரை நான் உன் பிள்ளை, ஆண்டவரை நான் உன் பிள்ளை, ஆண்டவரை ஆண்டவரின் பிள்ளைன்னு உனக்கு உரிமை பாராட்டுறதுக்கு உனக்கு அதிகாரத்தை கொடுத்துக்கிறாரு. உன்னை போய் ஒளிந்து கொள்ளுறதுக்கா? பயம் வந்தால் பொய் வரும் தானாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்காக பொய் வரும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, மகிமை. இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அன்பான சபையே, இந்த கடைசி நாட்களில் மகிமை உன்னை மூடணும். மகிமை உன்னை விட்டு விலகக்கூடாது. மகிமை உன்னை விட்டு விலகக்கூடாது. ஆண்டவருடைய மகிமை உன்னுடைய எல்லா நிர்வாணத்தை மூடும், எல்லா பாவத்தை மூடும், சமுதாயத்தில் நிற்க வைக்கும். உலகத்தில் சின்ன சின்ன பாவத்தை மனுஷன் கண்டு உன்னை பாதாளத்தில் தள்ளிடுவான். ஆனால் ஆண்டவர் எல்லாத்தையும் பாவத்தையும் முதுகுக்கு பின்னாடி போடுவார், சமுத்திரத்தின் ஆழத்தில் போடுவார். ஆண்டவர்கிட்ட சரண்டரானினா உன் பாவத்தெல்லாம் அவர் எண்ண மாட்டார்.
ஆனால் உலகத்துக்கு போய் ஒட்டுனா நீ சின்ன சின்ன காரியத்துக்கு கூட அதை பெருசாக பேசி உன்னை அகால பாதாளத்தில் உன்னை தள்ளி விடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, மகிமையில் இருக்க வேண்டியவன், தோட்டத்தில் உலாவ வேண்டியவன், தோட்டத்துக்கு அதிகாரியா இருக்க வேண்டியவன ஆண்டவர் என்ன பண்ணாரு? தோட்டத்தின் பக்கமே நீ வரக்கூடாது. எப்படி இருக்கும் பாருங்க. அவன் நினைச்சா பழத்தை சாப்பிடலாம். அவன் வச்ச மிருகத்துக்கு பேர் வச்ச பேர் தாங்க இன்னைக்கு நீங்களும் நானும் பேர் கூப்பிடுறோம். அவ்வளோ அதிகாரத்தை கொடுத்துருந்தாருங்க. ஆனால் அப்படிப்பட்ட தோட்டத்துக்கு சொந்தக்காரன் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? போயிடு, இந்த பக்கமே நீ தலை காட்டக்கூடாது. எப்படி இருக்கும் பாருங்க. இதுமாரி ஒரு சொந்தம் நமக்கு வந்துட்டு, ஒரு உரிமை வந்துட்ட பிறகு, ஒரு வீடு சொந்த இடம் உரிமை வந்துச்சு, எல்லாத்தையும் நான் அனுபவிக்கிற போது கடைசியாக அந்த இடத்த விட்டு நான் அகற்றப்படும் போது எனக்கு என்ன கனம்? லேலூயா. பார்க்குறோம்லாம் சொல்லலாம், யோ இன்னையா சொந்தக்காரன் மாதிரி இருந்த, எவ்வளோ உரிமையாக இருந்த, உன் தோட்டத்தில் வந்து நாங்கள் சாப்பிட்டு இருந்தோயா, இப்போ தோட்டத்து பக்கமே உன்னை போகிறதுக்கு அனுமதி இல்லையா? லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் தோட்டத்தில் வச்சிருக்கிறாரு, ஜெப தோட்டம். அல்லேலூயா. ஆண்டவர் உலாவுகிற இந்த தோட்டத்தில் நீ இருந்தினா உன்னை ஒரு மகிமை மூடும். அல்லேலூயா. இந்த மகிமை விலகிச்சுனா என்ன ஆகும்? வாசிங்கள் 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். கவனிங்கள், இங்கு கர்த்தருடைய மகிமை என்ன பண்ணுச்சான்? விலகிச்சுங்க. இப்ப ஏலியோடைய மகனுடைய மனைவி, அவளுக்கு ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தினா 20ஆம் வசனம் வாசிங்க. அவள் சாக போகிற நேரத்தில் அவள் அண்டையிலே நின்ற ஸ்திரீகள், நீ பயப்படாதே, ஆண் பிள்ளையை பெற்றாய் என்றார்கள். அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லல, அதின் மேல் சிந்தை வைக்கவும் இல்லை. கவனிங்க, ஒரு ஆண் பிள்ளை பிறந்தன எப்படி என்ன மகிழ்ச்சியா இருப்பாங்க, ஐயோ ஆண் பிள்ளை பிறந்துச்சு. ஆனா அவன் என்ன பண்ண, சாக போறேன், நான் சாக போறேன். உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தரோட போச்சு, மகிமை விலகிச்சுப்பா. அல்லேலூயா. மாமனாரு சேர்ல உட்காந்துக்கிறாரு, பையன் 2 பேர் செத்துட்டான். அடுத்த விஷயம் என்ன? உடன்படிக்கை பெட்டினா பெலிஸ்தரு பிடிச்சிட்டாங்க, மல்லாக்கா விழுந்தார். அல்லேலூயா. ஏலி விழுந்தான், பிள்ளைகள் மரித்து போனார்கள். கடைசியாக மருமகள் சொல்லப்படுகிறது, பிள்ளை பிறந்துக்குதுப்பா, ஆண் பிள்ளைப்பா. உடன்படிக்கை பெட்டி என்னாச்சு? மகிமை. உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தர் பிடிச்சிட்டாங்க, மகிமை விலகியது, அவளும் மரித்து போகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய மகிமை உன்னோடு இருக்கணும்னா அங்கே எந்த ஒரு என்ன வராது, இழப்பு வராது. ஒரு ஆசாரிப்பு குடும்பம், அல்லேலூயா, ஒரு ஆசாரித்துவ குடும்பம், அநேகருக்கு ஆசீர்வாதமா இருந்த குடும்பம். 40 வருஷம் நியாயம் விசாரித்த ஏலி, மகிமை விலகியது. காரணம் என்ன? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனம் இல்லை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய பயம் இல்லை. அல்லேலூயா. ஆதாம் மகிமை இழந்துட்டான். நிர்வாணம், ஐயோ நிர்வாணம் பார்த்தான், ஐயோ நிர்வாணம் ஒளிந்து கொள்ளுகிறான். மகிமை இழந்துட்டான், பயம் வந்துடும். உனக்குள்ள சாட்சியுள்ள ஜீவி இழந்துருவ, கனமுள்ள ஒரு பாத்திரத்தை இழந்துருவ. அல்லேலூயா. அங்க பாத்தீங்கன்னா இக்கபோத் என்று பெயர் வைக்கப்பட்டது. இக்கபோத் என்றால் மகிமை விலகிற்று. மகிமை உன் கூட இருந்தாதான் எல்லாரும் சோத்திரம் சிஸ்டர், சோத்திரம் பிரதர், உன்னை கனப்படுத்துவார்கள். மகிமை உன்னோடு கூட இருந்தா கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று பொருள். அல்லேலூயா, அல்லேலூயா. மல்கியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. மல்கியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்கள். நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? எனக்கு கொடுக்கிற கனம் எங்க? உலகத்தை முக்கியப்படுத்துறல, பலவீனத்துல முக்கியத்துல ப்ரோக்ராமுக்கு ஓடுறல. ஆண்டவருடைய ஆராதனைக்கு வரும்போது பல காரணங்களை சொல்லி உட்கார்றல. அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற கனமா? இன்னைக்கு சபையை உன்னை பார்த்து கேட்கிறார், ஆண்டவர் கொடுக்கிற பயமா? பலவீனத்துல எல்லா மனிதரும் போய் சந்திக்கிறியே, ஆனா தேவ சமூகத்தில் உன்னை ஜீவனை கொடுத்து சுகத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை ஆசீர்வச்சு
இன்னைக்கு உன்னை சந்திக்கிற ஆண்டவர் கொடுக்கிற கனம் இதுதானா? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த ஏலியின் காலத்துல பெலிஸ்தர் பாருங்க, 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 4:5. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்தில் வருகிற போது இஸ்ரவேல் எல்லோரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் உண்டானது. கவனிங்க, இங்க பெலிஸ்தர் நடுங்குறான், இங்க ஆர்ப்பரிக்கும் போது பூமி அதிருது. அவன் என்ன சொல்றானா? நீங்க 8ஆம் வசனம் வாசிங்க. மகத்துவமான தேவர் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார்? எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வனாந்திரத்திலே அடித்த தேவர்கள் இவர்கள் தான். அலறான், நம்ம ஆண்டவர் பேரை கேட்டால அலறான். அல்லேலூயா. ஆனா இந்த இஸ்ரவேலரை என்ன பண்ணா? ஐயோ, இவங்களை தொடக்கூடாது, தொடக்கூடுறதுக்கு ஆண்டவர் பேரை கேட்ட அலறான். அவனே எப்படி இஸ்ரவேல் முறிந்து போனாருன்னா, ஆண்டவர் கொடுக்குற கனம் இல்லை. அல்லேலூயா. அவங்க ஆர்ப்பரிக்கும் போது பூமி அதிருது. அல்லேலூயா. ஐயோ, எகிப்துல வாதையை கொண்டு வந்து அழிச்சாரு, நம்ம எப்படி செய்ய போறோம்? அல்லேலூயா. ஆண்டவர் அவனுடைய இஷ்டத்துக்கு இஸ்ரவேலை ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு ஆண்டவரை நீ கனப்படுத்தினா, ஆண்டவருக்கு பயத்தினா, சத்துருவிடத்துல உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். உன் ஆசீர்வாதத்தை ஒப்பு கொடுக்க மாட்டார், உன் சந்தோஷத்தை ஒப்பு கொடுக்க மாட்டார், உன் நன்மையை ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆனா ஆண்டவர் கொடுக்கிற கனத்தையும் ஆண்டவர் கொடுக்கிற பயத்தை நீ கொடுப்பாயனால், எப்படிப்பட்ட சத்துருவா இருக்கலாம், அவன் உன்னை கண்டு அஞ்சு ஓடுவான். அல்லேலூயா. உன் விருப்பத்தை நீ பெற்றுக்கொள்வாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 66:2 சொல்லுகிறது, சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நான் நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை நீ நோக்கி பார்த்தினா ஆண்டவர் முகத்தை என்ன பண்ணுவார்? பிரகாசமா வைப்பார். அல்லேலூயா. பார்த்துக்கலாம், ஆண்டவரை பார்த்துக்கலாம். நான் சொல்றேன், யாரை வேணா நீ பார்த்துக்கோ, ஆனால் ஆண்டவரை மாத்திரம் என்ன பண்ணாத, பார்த்துக்கணும்னு நினைக்காது. அல்லேலூயா. ஏன்னா அவர் ஒருவரே சர்வ வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் இடத்துல மாத்திரம் நீ என்ன பண்ணணும்? சரண்டர் ஆயிடு. ஆண்டவரோட சரண்டர் ஆயிட்டினா ஆண்டவர் உனக்கு நல்ல சுகத்தை கொடுப்பாரு, நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, நீ விரும்புகிறதை பெற்றுக்கொள்வாய். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட மாத்திரம் நீ என்ன பண்ணலாம்? உனக்கு எல்லா சூழ்நிலையில அவரை நீ இருந்து ஆராதிக்கணும்னு எல்லா சூழ்நிலையும் உனக்கு கொடுத்தோம். நீ ஆண்டவரை தேடாம இருந்தா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? எல்லாத்திலும் வேலி அடிப்பார். அல்லேலூயா. அவன் வருமானத்தை வேலி அடிப்பார், உன் பிரயாசத்தை வேலி அடிப்பார், எல்லாத்தையும் கட் பண்ணுவார். நீ நினைப்ப, இன்னும் ஆண்டவரை கதவுலாம் மூடி இருக்குது, நான் உன்னை கூப்பிடும் போது நீ என்ன பண்ண? உன் கதவை சாத்திக்கின. இப்போ நீ கூப்பிடும் போது நான் எல்லாம் கதவை சாத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை கூப்பிடும் போது உன் கதவுகளை திறக்க வேண்டும். அவர் உனக்குள்ளே ஒரு பந்தி இருப்பார், நீ அவரோடு கூட பந்தி இருப்பாய். அல்லேலூயா. ஒரு 3 காரியத்தை தியானிக்கலாம். தேவனுக்கு பயந்தவர்களை விருப்பத்தின்படி பாதுகாக்கிறார், தேவனுக்கு பயந்தவர்களை விருப்பத்தின்படி கொடுக்கிறார், தேவனுக்கு பயந்தவர்களை விருப்பத்தின்படி பயன்படுத்துகிறார். தேவனுக்கு பயந்தவர்களை விருப்பத்தின்படி பாதுகாக்கிறார், தேவனுக்கு பயந்தவர்களை விருப்பத்தின்படி கொடுக்கிறார், தேவனுக்கு பயந்தவர்களை விருப்பத்தின்படி பயன்படுத்துகிறார். யோனா 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிப்பு கேட்கலாம். யோனா 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். அல்லேலூயா. கவனிங்க, அந்த மனுஷர்னா யாரு? அந்த மனுஷனா யாரு? யாருங்க? கரெக்டா சொல்லுங்க, யாரு? உங்களை தான் கேட்குறேன். அந்த மனுஷனா யாரு? வண்டி. அல்லேலூயா. கிட்ட வந்துட்டாங்க எஸ்தரமா. அல்லேலூயா. வண்டி ஓட்டுறவர் மாலுமி. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாருங்க, கர்த்தருக்கு பயந்து என்ன பண்ணாங்களாம்? எப்போ பலியிட்டாங்க? எல்லாம் நல்ல சமாதானமா இருக்கும்போது, நல்ல நிலப்பரப்புல என்ன பலியிட்டாங்களா? எப்போ பலியிட்டாங்க? எப்போ பலியிட்டாங்க? கப்பல் உடையிற ஸ்டேஜ் வந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருக்கு பயந்தவுடைய விருப்பத்தை படியே அவர் பாதுகாக்கிறார். யாருங்க? கப்பல் ஓட்டுகிற மனுஷங்க. கப்பல் ஓட்டுகிறவன், ஆலயத்துக்கு போறதுக்கு ஒருவேளை போகாதவன். அல்லேலூயா. ஆனா யோனா மூலி இப்போ என்ன பண்ணா? கர்த்தரை அறிந்து கொண்டான்,
அல்லேலூயா. ஆனால் என்ன சொல்றான்னா பொருத்தனை பண்றான். இன்னைக்கு கர்த்தரை காலங்காலமா ஆராதிக்கிறோம், இன்னும் சூழ்நிலை மாறல, உன் வீட்டுடைய நிலைமை மாறல, என்ன பண்றது இல்லை, விதி என் வாழ்க்கை இப்படி தான் நடக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் உன் வாழ்க்கை மாறினா ஒரு பொருத்தனை பண்ணு, ஒரு தீர்மானம் எடு, கர்த்தர் மாற்றுறாரா இல்லையான்னு பாரு. அல்லேலூயா. கப்பல் உடையிற ஸ்டேஜில் பொருத்தனை பண்றான், பலியிட்டு கர்த்தரை ஆராதிக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு ஆலயத்துக்கு போகாதவனுக்கு பொருத்தனை என்னன்னு தெரியுது, பலி என்னன்னு தெரியுது. ஆனா வார வாரம் கர்த்தரை ஆராதிக்கிற, கர்த்தரை துதிக்கிற உனக்கு தெரியலையா கர்த்தருக்கு என்ன பலி பிடிக்கும், கர்த்தருக்கு என்ன செய்யணும்? இன்னும் சூழ்நிலை மாறல, இன்னும் விடுதலை ஆகல, இன்னும் ஒரு ஆசீர்வாதம் வரல, இன்னும் நன்மை இல்லை, என்ன எனக்கு அப்ப எந்த அளவுக்கு நீ பயந்து இருக்கிற, எந்த அளவுக்கு ஆண்டவரை நீ தெரிந்திருக்கிற, இன்னும் அவரை அறிகிற அறிவு இல்ல. அதனாலதான் முட்டி மோதினாலும் உன் சூழ்நிலைகள் மாறுகிறது இல்லை, உன் வேதனைகள் மாறுகிறது இல்லை. அல்லேலூயா. வாசிங்கள் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெரும் காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு. சில வேளையில நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்துக்கு வர காற்று என்பது என்ன பிரச்சனை? உங்களுக்கு வர்ற பிரச்சனை முதல் யாரால வருதுன்னு நீங்க அறியணும். அல்லேலூயா. அது யாருமே அறியாம இயேசு நாமத்துல போ, இயேசு நாமத்துல போ. இப்போ இந்த காற்றை வர வச்சது யாரு? உங்களை தான் கேட்கிறேன். இப்போ இந்த காற்றை வர வைத்தது யாரு? உங்களுக்கு நல்ல போதிச்சுன்னு இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருங்க. ஆண்டவரிடத்திலிருந்து காற்று உனக்கு எதிராக வந்துச்சுன்னா எந்த ஒரு மனுஷனும் உன் காற்றை அடக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து காற்று எழும்பி கப்பல் என்கிற உன் வாழ்க்கை உடைக்கிற ஒரு ஸ்டேஜ் வரும்போது, ஆனா முதல் நீ அறியணும், இந்த காற்று பிசாசினால் வந்ததா கர்த்தரால வந்ததா? அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல. அதனாலதான் கர்த்தருக்கு பயந்து இருந்தீனா இந்த காற்று யாரால வந்தது நீ அறிய முடியும். அல்லேலூயா. இப்ப இந்த காற்றை யார் அனுப்புகிறார்? கர்த்தர் அனுப்புகிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த காற்றினால் என்னது? கப்பல் உடையும் என்று எண்ணுகிறேன். அப்போதுதான் இந்த மாலுமி என்ன பண்றான்? கர்த்தருக்கு பயந்து பொருத்தனைகளை செய்கிறான், கர்த்தருக்கு பலியிடுகிறான். அல்லேலூயா. 15ஆம் வசனம் சொல்லுகிறது, சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. அல்லேலூயா. ஆண்டவருடைய கோபத்தை அமர செய்கிறவன் கர்த்தருக்கு பயந்தவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படாதனால கர்த்தருடைய கோபத்தை அமர வைக்க முடியாது. மோசே பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்த போது ஆண்டவர் சொன்னார் கோபத்தோடு, நான் இந்த ஜனங்களை அழிக்க போகிறேன், உன்னை பெரிய ஜாதியாக்க போறேன். அப்படிப்பட்ட ஒரு கோபத்தை இந்த மோசே என்ன பண்ணார் தெரியுங்களா? அப்படியே என்ன பண்ணார்? கெஞ்சி அழுகிறார், ஆண்டவரே நீர் அழிக்கவா கொண்டு வந்தீர், நீர் ஆராதிக்க தானே ஆண்டவரை கொண்டு வந்தீர். சத்துரு உங்களை பார்த்து ஏளனமா பேசுவான், ஆண்டவரே கெஞ்சி திறப்புல நிற்கிறான். ஆண்டவர் அழிக்காமல் ஆண்டவர் ஒரு மோசை கொண்டு கர்த்தர் அங்க நிறுத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. செய்ய வேண்டிய யோனா செய்ய வேண்டியதை மாலுமி செஞ்சான். ஒரு ஆலயத்துக்கு போகாதவன், ஒரு புறஜாதியன். அல்லேலூயா. அவன் பாருங்க கர்த்தருக்கு பயப்படுகிறான். ஏன்னா நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் இந்த சமுத்திரத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன். அல்லேலூயா. இப்போ அவன் பொருத்தனைகளை செய்தான். வாசியுங்கள் ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலில் உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றார். கவனிங்கள், இங்க யாக்கோபு தூணுக்கு அபிஷேகம் செய்து ஒரு பொருத்தனை பண்றாரு. அல்லேலூயா. என்ன பொருத்தனை பண்றாரு? என்ன பொருத்தனை பண்றாரு? திருப்பி அடுத்த வசனம் சொல்றேன். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் பெத்தேலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்போ லாபான் யாக்கோபுக்கு விரோதமாக என்ன பண்றான்? அவருடைய ஆசீர்வாதத்தை திருடுகிறான். ஆமென். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அவன் பொருத்தனை நினைவு கூறுகிறார். அல்லேலூயா. நீ சொன்ன பொருத்தனை நிறைவேற்றினியே. அல்லேலூயா.
ஆனா நான் இப்ப சொல்றேன், லாபான் உனக்கு எதிராக உன் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய், உன் எதிர்காலத்துக்கு விரோதமாய், உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உன் ஆசீர்வாதத்தை திருடுகிற திருடன் அவன் செய்கிறத நான் பார்க்கிற. நீ என்ன பண்ணு, உன் இனத்தாரிடத்துக்கும் உன் தேசத்துக்கும் புறப்பட்டு போ. நீ ஆண்டவருக்கு பொருத்தனையில உண்மையா இருந்தினா, சத்துரு உன் ஆசீர்வாதத்தின் மேல கண்ணு வைத்து, ஆமென், எப்படியாவது உன் வருமானத்தை கண்ணு வைத்து, ஆவிக்குரிய வாழ்க்கையில கண்ணு வச்சு உன்னை என்ன பண்ணலாம், அடிமையாக்கல நினைப்பான். ஆனா நீ பொருத்தனை செய்த கர்த்தர் ஒருவன் உன்னை அடிமையாக்க விடவே மாட்டார். அல்லேலூயா. அவர் அடிமையாக விட மாட்டாருங்க. உன் பொருத்தனையை பார்ப்பாரு. அந்த கல்லுக்கு நீ அபிஷேகம் செய்தல, வாசிங்க 28 22 வாசிங்க. ஆதியாகமம் 22 என்ன பொருத்தனை பண்ணாரு? 28 22. நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். பொருத்தனை பண்ணுவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையா செஞ்சவங்க அல்லேலூயா சொல்லி இருக்கிறீங்க. இங்க என்ன சொல்றாரு? நான் தூணாக நிறுத்தின இந்த கல், தேவனுடைய வீட்டில் நீ சொல்லி இருக்கிறல, ஆண்டவருக்கு செஞ்ச பொருத்தனையில தசம பாகத்தில் உண்மையா இருக்கிறியா? அல்லேலூயா. இன்னும் நீ உண்மையா இல்லையா இருந்தினா, லாபான் என்கிற சத்துரு உன் ஆசீர்வாதத்தை, ஆவிக்குரிய வாழ்க்கை திருடுவான். ஆனா நீ உண்மை இல்லாம போயிட்டினா, அவன் திருடும் போது ஆண்டவர் பார்த்துனே இருப்பார், நல்லா எடு நல்லா எடு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, நல்லா எடு. ஆனா நீ உண்மையா ஆண்டவர் உன் வருமானத்தில், உன் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் நீ தசமபாகத்தில் நீ செலுத்தினா, ஆண்டவர் பாப்பாரு, டே லாபானே, என் புள்ள உண்மையா ஓடுறான், உழைக்கிறான், பலவீனத்தில் ஓடுறான், அவனுடைய சம்பளத்தை, அவன் வருமானத்தை நீ திருட பார்க்கிறியா? அவனுடைய ஆவிக்குரிய நன்மையை திருட பார்க்கிறியா? நீ புறப்பட்டு போ. அல்லேலூயா. வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஒவ்வொருடைய வாழ்க்கையில, உன் தனிப்பட்ட உன் குடும்ப வாழ்க்கையில நீ ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய பொருத்தனை ஒரு மாலுமி. அவன் உண்மையை செஞ்சான், கர்த்தர் அந்த ஆபத்தில் அவன் அந்த கப்பலை உடையிற ஸ்டேஜில் பலியிடுறான் பாருங்க. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் அந்த சமுத்திரத்தை அடங்க செய்தான். அல்லேலூயா. எங்க ஆண்டவர் பாருங்க, அவன் செய்த பொருத்தனை எங்க பண்ணான்? தேவனுடைய வீடு. நீங்க தேவனுடைய வீட்டுக்குள்ள வந்திருக்கிற ஆண்டவர் உன் பொருத்தனையை பார்க்கிறாரு, உன் பிரயாசத்தை பார்க்கிறாரு, உன் ஆவிக்குரிய ஜீவியத்தை பார்க்கிறாரு. அல்லேலூயா அல்லேலூயா. ஏன் உன்னை பாதுகாக்க முடியல? ஏன் உன்னை பராமரிக்க முடியல? பிரச்சனை உன்கிட்ட இருக்குது. சொல்யூஷன் நீ சரி பண்ணணும். நீ என்ன முட்டி மோதி பண்ணாலும். அல்லேலூயா அல்லேலூயா. நீங்கள் வாசியுங்கள் மல்கிய 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, நீங்கள் கால் ஊனமானதை நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. நீங்களே அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமா இருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். இன்னைக்கு எப்படி வந்து பலி செல்றோம்? ஊனமானதையும், அல்லேலூயா, என்ன செய்யறோம்? கால் ஊனமானதையும் கண் ஊனமானதையும் பழுதாய் போனவைகளை வந்து கர்த்தருக்கு என்ன பண்றோம்? பலி செலுத்துறோம். அல்லேலூயா. காயினை போல என்ன பண்றோம்? உற்சாகம் இல்லாம பலி செலுத்துறோம். ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன சொல்றாரு? அதை உன் அதிபதிகளுக்கு செலுத்து, அவன் மேல பிரியமா இருப்பானா? இருக்கிற அரசாங்கத்துக்கு போய் செலுத்து, அவன் மேல பிரியமா இருப்பானா? வட்டி போட்டு வாங்குவான். அல்லேலூயா அல்லேலூயா. அவன் உன் முகத்தை பார்ப்பானோ? ஆண்டவர் சொல்றார், நசல் கொண்டதும் பலவீனற்றதை தீக்கி போடுறத வந்து எனக்கு செலுத்துகிறாயோ? அல்லேலூயா. ஆண்டவருக்கு எப்படி செலுத்தணும்? உற்சாகமாக. நான் கொடுக்கும் போதே கர்த்தர் என்னோட இருக்கிறாருங்க, நான் கொடுக்கறத அவர் பார்க்கிறாருங்க. ஆண்டவர் என்ன பண்ணாரு? லாபானத்தில் இருந்து எடுத்தது உனக்கு கொடுப்பாரு. சத்தியத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு அறிகிறீங்களோ அந்த சத்தியம் உன்னை விடுதலை ஆகும். இன்னும் நீ பிரியன் பாம்பு போல, காது கேளாது போல இருந்தினா, அல்லேலூயா அல்லேலூயா, உன் வாழ்க்கையில என்ன செய்ய முடியாது? கர்த்தர் உன்னை பராமரிக்க முடியாது, பாதுகாக்க முடியாது. அல்லேலூயா. பிரசங்கி 5:4 சொல்லுகிறது, நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, அவர் மூடல் மேல் பிரியமாயிராமல்
நீ நேர்ந்து கொண்டதை செய். பாருங்க, உயிர் இல்லாததை கல்லுக்கு நேர்ந்து கொண்டதை செய்யறாங்க. அல்லேலூயா. இங்கிருந்து 17 கிலோமீட்டருக்கு 17 மணி நேரம் பிரயாணம் செய்து ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறத நேர்ந்து கொண்டதை செய்யறான். ஆனா உன்னோட உயிரோடு இருக்கிற ஆண்டவர் உன் கூடவே வராரு, உன் கூடவே இருக்கிறாரு. அவருக்கு செய்கிறதுல என்ன இருக்குது? நசல் கொண்டதும் பலவீனம் உள்ளதையும் இந்த ஆண்டவர் வச்சுக்க. ஆண்டவர் அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கிறார் லிஸ்ட்ல. அல்லேலூயா. நீ எப்பப்பெல்லாம் கேட்குறியா அப்போ லிஸ்ட் எடுத்து கொடுப்பாரு. ஏம்மா ஐயம்மா இந்தாம்மா நீ உற்சாகமா கொடுத்தியம்மா. அல்லேலூயா. உற்சாகமா செய்தியம்மா. உன் பொருத்தனைகளை, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில், உன் ஜெப வாழ்க்கை, சாட்சி உள்ள வாழ்க்கை ஆராய்ஞ்சு பாரு. நான் எப்படி இருக்கிறேன்? அல்லேலூயா. வாசிங்கள் யோனா 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோனா 1ஆம் அதிகாரத்தில் அந்த மாலுமி கரத்தை நம்ம பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது மாலுமி அவரிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திரு, உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றான். கவனிங்க, பாருங்க, கப்பல் ஓட்டுகிறவன், வழி பிரயாணத்தை பார்க்கிறவன், வழியே தெரியாத ஒரு ரூட்டில் கொண்டு போறவன் இப்போ என்ன சொல்றான்? என்ன சொல்றான்? நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திரு. யாரை பார்த்து சொல்றான்? யாரை பார்த்து சொல்றான்? யோனா யாரு? யோனா யாரு? தீர்க்கதரிசி, ஒரு வல்லமை உள்ளவன். இப்போ வல்லமை உள்ளவன் என்ன பண்ணுகிறான்? தூங்கின்னு இருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. வல்லமையற்றவன் இவன் என்ன பண்றான்? அவனை எழுப்புறான். பிரியமானவர்களே, இன்னைக்கு உலகம் உன்னை எழுப்பக்கூடாது. உலகம் உன்னை அறிஞ்சிருக்கிறது இயேசு வல்லமை உள்ளவர். நீ தூங்கின்னு இருக்கிறாயா? செயல்பட வேண்டிய நீ தூங்கி கொண்டு இருக்கிறாயா? இந்த மாலுமி சொல்றான். என்ன சொல்றான் தெரியுங்களா? நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். அல்லேலூயா. சுவாமி ஒருவேளை நம்மளை நினைத்து அருள்வார். உலகத்தான் சொல்றான் இந்த இயேசு அற்புதம் செய்வார். ஆனால் நீ இல்லை நானும் என்ன பண்ண இருக்கிறோம்? இன்னைக்கு அவர் மேலே விசுவாசம் இல்லாமல் உலகத்தின் மேலே விசுவாசத்தை வச்சு இருக்கிறோம். அல்லேலூயா. அவன் அழிந்து போகாதபடி திறப்பில் நிற்கிற ஒரு மாலுமியா இருக்கிறான். இன்னைக்கு அன்பான சபையே, இன்னைக்கு கடைசி நாட்களில் நல்லா விழித்திருக்கிற விசுவாசியா இருக்கிறவர்களை சத்துரு தூங்க வைத்து கொண்டு இருக்கிறான். எப்படி தூங்கின்னு இருக்கிறான்? அடித்தட்டில் போய் தூங்கின்னு இருக்கிறான். யாருமே தெரியாது. அல்லேலூயா. இன்னைக்கு நித்திரை உன்னை அகால பாதாளத்துக்கு கொண்டு போன இருக்கிறது. இவன் அடித்தட்டில் போனான். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவனை தூக்கி போடும்போது அகால பாதாளத்துக்குள்ள போயிட்டு வாசல், பாதாளத்தின் வாசல்கள் டாப்பால் போடப்பட்டது. அல்லேலூயா. இன்னும் நீ தூக்கத்துக்கு இடம் கொடுப்பாயினால், உலகத்துக்கு இடம் கொடுப்பாயினால் கர்த்தர் எல்லா கதவுகளை அடைப்பார். அல்லேலூயா. நீ விழித்திருக்கிற ஒரு நபராக இன்னைக்கு இருக்கணும். ஆண்டவரோட பேசி கொண்டிருக்கிறார். ஒரு மாலுமி ஆலயத்துக்கு போகாதவன் கர்த்தரை யோனா மூலம் அறிந்து கொண்டான். அல்லேலூயா. ஆனா சொல்றான், எப்பா நான் அழிந்து போகக்கூடாதுப்பா. அழிவு அவனுக்கு தெரியுது, அழிவு. ஆனா வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இன்னும் அழிவை குறித்து தெரியல. சபைக்கு வந்தா தானே கர்த்தருடைய வருகை குறித்து தெரியும். வாரத்தில் ஒரு நாள் வர்றதுக்கே உனக்கு இவ்வளவு பாடு. ஆனால் ஊருக்கு போகிறதுக்கு, உலகத்தை அறிவதற்கு அவ்வளோ பிரயாசம். அல்லேலூயா. ஆனால் இந்த ராஜ்யத்தை விட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போக போறோம். சத்துரு எவ்வளவுக்கு எவ்வளவு அழிவை கொண்டு வரலாம், குடும்பத்தை நாசப்படுத்தலாம், ரத்தத்தை சிந்த பண்ணலாம், விபத்தை உண்டாக்கலாம், தற்கொலை உண்டாக்கலாம். சத்துரு எல்லாரும் விழுங்கும்படி வகை தேடி சுற்றி திரிகிறான். அல்லேலூயா. வாசிங்கள் 7ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம், வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். நீங்க அந்த மாலுமிக்குள்ள என்ன இருக்குது பாருங்க. யார் நிமித்தம் ஆச்சு? ஏதோ ஆபத்து வந்துச்சு, கடவுளை கூப்பிட்ட இல்ல. இந்த ஆபத்து இனி வரக்கூடாது. இப்ப நான் தான் ஓட்டுறேன், என்ன நம்பி ஒரு கூட்டம் இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும். என்ன நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, என்ன நம்பி சபை இருக்கிறது. இனி இந்த ஆபத்து வரக்கூடாது, இனி இந்த பிரச்சனை வரக்கூடாது, இனி இந்த நஷ்டம் வரக்கூடாது. இந்த பிரச்சனை யாரால வந்தது நீ முதல்ல அறிவாயனா ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த நபரால தான் இந்த பிரச்சனை வருது. நீ எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் ஓட்டப்பையில போட்டது போல போது. ஏதோ ஒன்று, இந்த ஒரு நபர், இந்த ஒரு காரியம், அதை முதல்ல என்ன பண்ணு, யோசிச்சு பாருங்க. யோசுவாவால எரிகோவை ஜெயிக்க முடிந்தது. ஆனா வேதம் சொல்லுகிறது ஒரு சின்ன ஆயி பட்டணத்தை என்ன பண்ண முடியல. காரணம் என்ன தெரியுங்க?
ஒரே ஒரு மனுஷன், அல்லேலூயா, ஒரே ஒரு ஆகான் ஆகாத காரியத்தை செய்து, ஆமென், வீட்டுக்குள்ள என்ன பண்ண, இச்சித்து புதைச்சி வச்சான். ஆண்டவர் பார்த்தாரு, எரிகோவுக்கு ஜெயம் கொடுத்தாரு, ஆயிக்கு ஜெயம் கொடுக்கல. ஒன்னு கன்ஃபியூஷன் ஆகுது. இப்ப தலைமத்துவத்தில் இருக்கிறாரு. என்ன இவ்வளவு தோல்வி, ஏன் இவ்வளவு நஷ்டம், ஏன் யாரால? அவன் முகங்குப்புற விழுந்த ஆண்டவரை நோக்கி பார்க்குறான். ஆண்டவர் சொல்றாரு, உன்னால பிரச்சனை இல்லப்பா, கோத்திரத்தெல்லாம் எடு, பென்னியமின் கோத்திரத்தில் ஆகான் என்கிற ஒருவனை பார். அந்த ஒரு மனிதன் ஒரு தேசத்துக்கே களங்கத்தை உண்டாக்கி இருந்தான். இப்போ சீட்டு போட்டாங்க. யார் மேலே சீட்டு விழுந்துச்சு? யார் மேலே விழுந்து இருக்கணும்? யார் மேலே விழுந்து இருக்கணும்? வேற ஒருத்தர் மேலே விழுந்து இருக்கணும். ஒரு ஊழியக்காரன், அபிஷேகத்தை பெற்றவன், நினைவேக்கு எச்சரிப்பு விடுக்கிறவன். இன்னைக்கு தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, அபிஷேகத்தை பெற்று தேவனோட உடன்படிக்கை பெற்று இருக்கிற உன் மேல சீட்டு விடக்கூடாது. தூங்குற லிஸ்ட்ல உன் பேர் வரக்கூடாது. தாமதிக்கிறதுல உன் பேர் வரக்கூடாது. அல்லேலூயா. யோனாவின் பேர் வந்தது. அல்லேலூயா. ஆச்சரியப்படுறாங்க, ஏன் உன் பேர் வந்தது? ஆமாயா, நான் தான் போக வேண்டிய இடத்துல போல. ஆண்டவர் யாரையும் பேர் வரணும்னா பேர் வர வச்சிருவாரு. ஆனா மனம் திரும்ப வேலை உன் வேலை. நீ என்னதான் பாருங்க, எப்படி ஊழியக்காரனுக்கே இந்த பிரச்சனை, இப்ப விசுவாசியா இருக்கிறதுக்கு எவ்வளவு பார்த்துங்க. அல்லேலூயா. உன் இருதயத்தை அறிக்கைட்டு பாவத்தை ஒப்பு கொடுத்தினா நீ என்ன பண்ணுவ? படகுல இருப்ப. இப்ப எங்க போட்டாங்க யோனாவை? எங்க போட்டாங்க? கடல்ல போட்டவன என்ன வந்துச்சு? மீன் முழுங்கிச்சு. ஆனா புதிய ஏற்பாட்டில் வேதம் சொல்லுது, யாரு முழுங்குவா? பிசாசு முழுங்குவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனம் திரும்ப வேண்டிய நேரத்தில் நீ மனம் திரும்பிடு. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த கனமான ஊழியம், கனமான ரட்சிப்பு, இதுல இன்னும் மனம் திரும்பாமல் யோனாவை போல இருக்கிறாயோ? அல்லேலூயா. அவன் பாத்தீங்கன்னா செய்ய வேண்டியவன், எழுந்திருக்க வேண்டியவன், விழித்திருக்க வேண்டியவன் தூங்கி இருக்கிறான், எழுந்திருக்க வேண்டிய உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். அழியாதவன் அழிவுக்குள்ளாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். சபையே, நீ விழித்து நீ ஆண்டவருக்கு பயந்திருப்பானால் ஆபத்தில கர்த்தர் பாதுகாக்க வல்லமை உள்ளவர். இரண்டாவது காரியத்தை வாசிக்கலாம். தேவனுக்கு பயந்தவர்களை விருப்பத்தின்படியே கொடுக்கிறாரா? 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க போ. 1 ராஜாக்கள் 9:1. சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரண்மனையும் தான் செய்ய வேண்டும் என்று விரும்பின எல்லாவற்றையும் கட்டி முடித்த பின்பு. போதுமா போதுமா, இங்கு பார்க்கிறோம் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் அரண்மனையும் கட்டி முடித்தான். அல்லேலூயா. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பாருங்க, ஆலயத்தையும் ஃபர்ஸ்ட் எது வருது? இரண்டாவது அரண்மனை. ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் பாருங்க. மிஞ்சி போனா முன்னாடிலாம் 6 மாசம் இருக்கும். இப்போ எப்படி? இப்போ 24 மணி நேரத்திலேயே வீடு கட்டுறதுக்கு என்ன ஆச்சு? ஒரு வீடுல 10 அடுக்கு கட்டக்கூடிய திறமைகள், எல்லா திறமைவாதிகளும் என்ன ஆச்சு? வந்துட்டாங்க. அல்லேலூயா. ஆனா சாலமோன் எத்தனை வருஷமா இதை கட்டினாரு? அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது 13 வருஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. 13 வருஷம் அவன் பார்த்து பார்த்து கட்டுறான் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இந்த ஆலயத்தை கட்ட வேண்டிய விருப்பம் யாருக்குள்ள இருந்தது? யாருக்குள்ள இருந்தது? தாவீதுக்கு இருந்தது. ஆனா யார் கட்டி முடிச்சா? அல்லேலூயா. அப்போ திருமணமாகி பிள்ளை பெற்று பேர பிள்ளை எடுத்தவர்கள், திருமணம் ஆக போகிறவர்கள், உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்னா ஆலயத்தை குறித்த ஒரு விருப்பம் இருக்கணும். கர்த்தர் உன் சந்ததியை காணும்படியாக. அல்லேலூயா. வாசிங்கள் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீதுடைய இருதயத்தில் இருந்தது. அல்லேலூயா. பாருங்க, சொல்றாரு இங்க சாலமோன் முன்னாடி இருக்கிற வசனத்துல எல்லா கோத்திரத்திலும், அல்லேலூயா, ஆண்டவர் பட்டணத்தை தெரிந்து கொள்ளவில்லை. ஆமென். கவனிங்க. ஆனால் இங்க தாவீதுக்குள்ள இருந்தது ஆலயத்தை கட்ட வேண்டும், எல்லாம் சகோதரித்தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொன்னாருன்னா, நீங்க 18ஆம் வசனம் வாசிங்க. ஆனாலும் 19 வாசிங்க. ஆகிலும்
நீ அந்த ஆலயத்தை கட்ட மாட்டாய், உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் குமாரன் என் நாமத்திற்கு அந்த ஆலயத்தை கட்டுவான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ கட்ட மாட்டப்பா, உன் கர்ப்ப பிறப்பாகிய சாலமோன் கட்டுவான். எப்போ சொன்னாரு? சாலமோன் பிறக்கும் போது சொன்னாரா? பத்சபேலத்தை பார்க்கும் போது சொன்னாரா? எப்போ சொன்னாரு? ஆமென். கரு உருவாகிறதுக்கு முன்னேவே. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் மகனை என்ன பண்ணுவான்? ஆலயத்தை கட்டுவான். ஆண்டவர் யார் தெரியுங்களா? எதிர்காலத்தை அறிந்திருக்கிறவர். இப்ப உனக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கிறது, ஆனா நீ கட்ட மாட்டப்பா. ஆனா உனக்குள்ள இருந்த வாஞ்சை சந்தோஷம். ஆனா யார் கட்டுவா? உன் மகன் கட்டுவான். அல்லேலூயா. நீ மரிச்சிருவ. வாசிங்கள் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12 வாசிங்க. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழுப்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். கவனிங்க, இங்க ஆண்டவர் சொல்ற, உன் நாட்கள் நிறைவேறி நீ பிதாக்களோடு நித்திரை பண்ணும்போது, அல்லேலூயா, நீ போய் தூங்கும் போது, அல்லேலூயா, உன் கர்ப்ப பிறப்பான உன் மக ஆலயத்தை கட்டுவான். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவன் தன்னுடைய மகன் ராஜாவாகிறத பார்க்கிறான், ஆனா தன் மகன் ஆலயத்தை கட்டினதை பார்க்கல. அல்லேலூயா. ஆனா தாவீது பார்க்கல, தாவீதின் தேவன் பார்க்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய விருப்பம், ஆலயத்தின் மேல ஒரு வாஞ்ச உங்களுக்குள்ள இருந்தா நீங்க பார்த்து அனுபவிக்க முடியாத சந்தோஷத்தை கர்த்தர் பார்ப்பார். அல்லேலூயா. நீங்க சொல்றீங்க, நீங்க நிறைய பேர் பெற்றோர், ஐயோ என் பிள்ளை இருக்கும் போதே இதை சேர்த்து வைக்கணும், இதை செய்யணும், அவன் நல்லா இருக்கிறத பார்க்கணும். ஆனா உனக்கு ஆலயத்தின் மேல ஒரு விருப்பம் வாஞ்ச இருந்தா நீ எவ்வளவு நினைக்கிறீங்களோ அதை நீங்க நித்திரைக்குள்ள போகும்போது ஆண்டவர் அதை பார்த்து அனுபவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்றார், நான் எல்லார் போகிற வழியுமாய் பூலோகத்தார் போகிற வழியாய் நான் போகிறேன்பா. அல்லேலூயா. அவன் கடைசி நேரத்தில் கல்லறைக்கு போகும்போது தான் பிள்ளைக்கு சொல்றான். அல்லேலூயா. வாசிங்கள் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன், நீ திடன் கொண்டு புருஷனாயிரு. அடுத்த வாசிங்க. நீ என்ன செய்தாலும் நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானா இருக்கிறதற்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால் இஸ்ரவேலில் சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறது. கவனிங்கள், இங்கு தாவீது எல்லார் போகிற விதமாய் அவர் மரிக்கிற தருணத்தில் சொல்லும்போது, நீ எங்கு போனாலும் புத்திமானாயிரு, உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் ஆண்டவருக்கு உண்மையை காத்து கொண்டால் நீ இந்த சேர்ல எப்போதும் உட்காருவ. ஒரு நாள் இந்த சேரை விட்டு நீ இறங்க மாட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இங்க தாவீது சாலமோனுக்கு கடைசியாய் புத்திமதி சொல்லுகிறார். இன்னைக்கு அன்பான சபையாரே, இன்னைக்கு நாம் பிள்ளைகளுக்கு எதை சொல்ல வேண்டும்? கர்த்தருடைய வழியை சொல்ல வேண்டும், கர்த்தருடைய வசனத்தை சொல்ல வேண்டும். கர்த்தர் உன் வாழ்க்கையில இப்படிலாம் நீ இருந்தினா, நான் இல்லைனாலும் கர்த்தர் உன்னை கனப்படுத்தி மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் 3ஆம் வசனம் வாசிங்க. சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தான், தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான், ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். கவனிங்கள், தாவீதுடைய பிள்ளை அப்சலோம், அம்னோன், அநேக பிள்ளைகள் பதவி மேல ஆசை வச்சிருந்தான், பதவி மேல அன்பு கூர்ந்தான், தகப்பனுடைய மறுமனையாட்டின் மேல அன்பு கூர்ந்தான். ஆனா சாலமோனோ கர்த்தர் மேல அன்பு கூர்ந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பங்க அன்பு கூர்ந்தான்? எப்ப அன்பு கூர்ந்தான்? ஆலயத்தை கட்டின பின்பு அன்பு கூர்ந்தானா? வேதம் சொல்லுகிறது 2ஆம் வசனத்தில், அந்நாட்கள் மட்டும் கர்த்தருடைய நாமத்திற்கு ஆலயம் கட்டப்படாதிருந்த போது, அல்லேலூயா, ஒரு கூடாரம் இல்லாத போதே கர்த்தர் மேலதான் அன்பு கூர்ந்தான். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு ஆலயத்தை கொடுத்து திறந்த வாசலை வச்சு இன்னைக்கு வாரத்தில் உன்னால வர முடியல, உன்னால அன்பு செலுத்த முடியல. அப்ப ஆண்டவர் எப்படி உனக்கு ஒரு வீட்டையும் தேவையும் உன்னுடைய வருமானத்தை எப்படி கர்த்தர் உயர்த்த முடியும்? எப்படி உன் வாழ்க்கையின் ஆவிக்குரிய ஜீவியத்தை உன்னை ஆசீர்வதிக்க முடியும்? அல்லேலூயா. ஆண்டவர் இங்க பாருங்க, ஆலயத்தில் அன்பு கூர்ந்தான். அல்லேலூயா. ஆண்டவர் அதை பார்க்கிறாரு பாருங்க.
நீ எதை அன்பு கூர்ந்து இருக்கிற? யாரை அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறாய்? உன்னை உலகத்தில் வர வேண்டிய ஆசீர்வாதத்தை அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறாயா? ஆனா இங்கு சாலமோன் பார்த்தீங்கன்னா அன்பு கூர்ந்து இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் கேட்டா, நீ விரும்புகிறதை என்னிடத்துல கேளுப்பா. ஆண்டவர் எதிர்பார்த்தாரு இவன் என்ன கேட்க போறான்னு. நீங்கள் வாசிங்கள் 11ஆம் வசனம் வாசிங்க. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களையும் கேட்காமல், ஐஸ்வர்யத்தையும் கேளாமலும், உன் சத்துருக்களின் பிராணையும் கேளாலும், நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானம் உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால். ஆண்டவர் எதிர்பார்த்தார் இவன் 3 தான் கேட்பான். என்ன கேட்பான்? நீடித்த ஆயுசு, நல்ல பூர்ண வயசு. 2வது நல்ல ஐஸ்வர்யம், நல்ல கார்ல போகணும், பிளாட்ல இருக்கணும். 3வது ஆண்டவரே பிரச்சனையே ஒருத்தரும் பண்ணக்கூடாது, எல்லாமே எனக்கு சமாதானம் இருக்கணும். 3த்தையும் கேட்பான்னு ஆண்டவர் நினைச்சாரு. இவன் எதை கேட்டான்? நான் போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளையா இருக்கிற ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. இப்ப இருக்கிற பிள்ளைங்களை என்ன வேணும் கேட்டா என்ன சொல்லுது? எனக்கு கன்னு வேணும்னு. அல்லேலூயா. இன்னொன்னு கேக்குது, எனக்கு போன் வேணும்னு. அல்லேலூயா. பிள்ளைங்க வாய் அடைக்கிறதுக்கு என்ன கொடுக்குறோம்? போனை கொடுக்குறோம். ஆனா சாலமோன் என்ன கேட்டாரு? ஞானத்தை கொடு. ஆண்டவர் சொன்னாரு அவனுடைய விண்ணப்பம் எப்படியா இருக்குதா? உகந்ததா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் அவன் காலத்துல கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சாரு. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 27 வாசிங்க. எருசலேமிலே ராஜா வெள்ளியை கற்கள் போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்குகளில் இருக்கும் காட்டத்தி மரங்களை போலவும் அதிகமாக்கினான். கற்களை போலவும் தடுக்கி விழுந்தா கல்லு, அது போல என்ன இருக்குதான்? வெள்ளி இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு கொண்டு இருந்தா என்ன பண்ணுவோம்? ஆமென். வெள்ளியும் பொண்ணும் கச்சா என்ன ஆகும்? வீட்டை விட்டு வரமாட்டான். ஐயோ இது எப்படி உருக்குறது, இது எப்படி நம்ம என்ன கம்பல் ஆக்குறது? கம்பலே போடாதவங்களுக்கு தங்க கச்சா என்ன ஆயிடும்? ஒரே காது புள்ள என்ன ஆயிடும்? மாடல் மாடலா வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. போட்டுன்னு இருக்கும். யாரும் நான் தப்பா சொல்ல, நான் இது வரைக்கும் போடாதவங்கள சொல்றேன். அல்லேலூயா. போடாதவங்களை தங்கத்தை கற்று என்ன பண்ணுவோம்? அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுது அவன் காலத்தில் வெள்ளி கற்களை போலவும். அல்லேலூயா. கேதுரு மரங்கள் பள்ளத்தாக்கில் இருக்கிற காட்டத்தி மரம், இஷ்டத்துக்கு காட்டில் இருக்கிற காட்டத்தி மரத்தை போல அற்பமா இருக்கிறது போல அந்த கேதுரு மரங்களா நிறைந்திருக்கிறது. காரணம் என்ன தெரியுங்களா? அவன் கேளாத ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. உனக்கு எதை விரும்பினா, உனக்கு எதை செய்யணும் கர்த்தருக்கு தெரியும். அவன் கேட்டான், ஆண்டவரே ஒரு ஞானத்தை தான் ஆண்டவர் அவன் கேட்டான். ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு, நீ எதுக்கு உனக்கு கேளாத ஐஸ்வர்யத்தை தர. சேபா ராஜஸ்திரி அவ கேள்விப்பட்டது கொஞ்சம், அவ வந்து பார்த்து சொன்னா, இவ்வளவு நான் எனக்கு கேள்விப்படவே இல்லையே. காரணம் தெரியுமா? நீ ஆண்டவரை அன்பு கூர்ந்தால். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர், நீங்க 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவருடைய வாக்குல சொல்லி இருக்கிறார். உனக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார், அதை அவருடைய கரத்தினால் நிறைவேற்ற போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற வாக்கு தத்தத்தை அவர் கரத்தினால் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. தாவீதுக்கு சொன்னார், உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் மகனே கட்டுவான் சொன்னாரு. வாக்கினால சொன்னதை ஆமென் அங்க கரத்தினாலே திறக்கப்பட்டது. இந்த வருஷத்துல அவருடைய கரத்தினாலே உனக்கு ஒரு அற்புதங்களை செய்ய போகிறார், அதிசயங்களை செய்ய போகிறார். அந்த வாக்கை நீ விசுவாசி. அல்லேலூயா. 3வது ஒரே சுருக்கமா சொல்லி முடிச்சிடுற. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தேவனுக்கு பயந்தவர்களை விரும்புகிறபடி பயன்படுத்துவார். அல்லேலூயா. துன்மார்க்கர் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. நீ நீதிமானா இருந்தால், நீதி உள்ள ஒரு வாழ்க்கை இருந்துச்சுன்னா, நீ விரும்புகிறத கர்த்தர் உன் கையில கொடுப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமான் எப்படி தெரியுது? எப்படி நீதிமான் தெரியுது? வாசிங்க மத்தேயு 12:37 வாசிங்க, முடிச்சிடலாம். உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்று. வார்த்தை, உனக்குள்ள இருக்கிற வார்த்தையை கொண்டுதான்
நீ நீதிமானா குற்றவாளியான்னு எதுல தெரியும்? வார்த்தை தெரியும். அல்லேலூயா. நீ தேவனோடு சஞ்சரித்திருந்தா என்ன வரும்? தேவனுடைய வார்த்தை வரும், விசுவாசம் வரும், அன்பு வரும், கிருபை வரும். அப்ப பார்க்கறவங்க சொல்லுவாங்க, இவங்க நீதிமானுப்பா, இவங்க நீதிமானுப்பா. அல்லேலூயா. இயேசுவை அங்க என்ன பண்றாங்க? அடிக்கிறாங்க. இங்க பிலாத்துடைய மனைவி சொல்றா, பிலாத்தை கூப்பிட்டு, எப்பா சீக்கிரம் வா, இந்த காலவெளியில் சொப்பனத்தில் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன், அந்த நீதிமானை ஒன்று செய்யாதே. அவர் நீதிமான தன்னை வெளிப்படுத்தலங்க, சரியான ஏற்ற வேளையில பேசினார், நீதி விளங்கிற்று. அந்த அதிகாரியுடைய மனைவி சொல்றா, அவர் நீதிமான் என்று நான் அறிந்து கொள்ளுகிறேன். உன் நீதியை நீ நியாயப்படுத்தி பேச தேவையில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அமைதியா இருந்தாலே, பேசாத இருந்தாலும் மூடனும் ஞானவாண்டி எண்ணப்படுவான். அல்லேலூயா. நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேசும். அல்லேலூயா. வாசிங்கள் யோவான் 7ஆம் அதிகாரம். இந்த வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். யோவான் 7ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். யோவான் 7:45. பின்பு அந்த சேவகர் பிரதான ஆசாரியரிடத்துக்கு பரிசேயரிடத்துக்கும் திரும்பி வந்தார்கள். இவர்கள் அவர்களை நோக்கி, நீங்கள் அவனை ஏன் கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். கவனிங்கள், இங்க ஒரு போலீஸை இங்க பரிசேயரும் இங்கே பிரதான ஆசாரியர் சொல்றாங்க, நீங்கள் அவரை ஏன் கொண்டு வரவில்லை? அல்லேலூயா. ஏன் எல்லா ஆதாரத்தை கொடுத்தனே, ஏன் இயேசுவை கொண்டு வரல? நீங்க அடுத்த வசனம் வாசிங்க. சேவகர் பிரதியுத்தரமாக அந்த மனுஷன் பேசுகிறது போல என்றார்கள். ஒருவனும் ஒரு காலும் பேசினதில்லை. அல்லேலூயா. ஒரு உலகத்தான், ஒரு உலகத்தில் இருக்கிற வேலை செய்கிறவன் இயேசுவின் பேச்சை கேட்டு என்ன பண்ணான்? பிரமித்து அப்படியே நிக்கிறான். யாருப்பா இவரை பிடிக்கணுமா? என்ன வார்த்தையா? அல்லேலூயா. உன் வார்த்தையில ஆண்டோடைய அன்பு நிறைஞ்சிருக்கணும். அப்போது நீ விரும்புகிறதை கர்த்தர் உன் கையில கொடுப்பா. அல்லேலூயா. உன் வார்த்தையினாலேயே மற்றவர்களுக்கே உன் வார்த்தை கஷ்டமா இருந்தா அப்ப ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? அல்லேலூயா. உன் வார்த்தை எப்படி இருக்கணும்னா, மற்றவர்களுக்கு கேட்கும்போது விசுவாசத்துக்கு தூண்டுதலா இருக்க வேண்டும். எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். தேவனுக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவருடைய கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிப்பார். இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அன்பான சபையே, தேவனுக்கு பயந்தவர்களை விருப்பத்தின்படி பாதுகாக்கிறார். தேவனுக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி கொடுக்கிறார். தேவனுக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படியே அவர் பயன்படுத்துகிறார். நீ ஆண்டவருக்கு பயன்படணும்னா வார்த்தையில நீ நீதிமானாய் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களை குற்றப்படுத்துகிறது, மற்றவருடைய காரியங்களை குறை சொல்லுகிறது, அது உன்னை நீதிமானாய் மாற்றாது. நீதிமான் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறான், தேவனோடு பேசி கொண்டிருக்கிறான். லோத்து சோதோம் குமாரா பட்டணத்தில் நீதிமானாய் இருந்தான். தான் கண்கிற பாவங்களை குறித்து வாதிக்கப்பட்டான். அந்த பட்டணத்துக்கு எவ்வளவு ஜெபம் பண்ணா, ஆனா மனமாற்றம் காணப்படவில்லை. இன்னைக்கு நீதிமானா இருக்கிறாயா? உன் குடும்பத்துக்காக, சபைக்காக, தேசத்துக்காக ஜெபிக்கிறாயா? நீ கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறார். உன் எல்லையிலே கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறார். ஷபாலா தூரானா மகாதரானா. ஓ நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது இந்த ஞானஸ்நான உடன்படிக்கை பண்ணினவர்கள் நீங்கள் இந்த திருப்பந்தியிலே நீங்கள் பங்கு கொள்ளலாம். ஆரம்பம் முதல் இந்த இதுவரைக்கும் கர்த்தர் இடைப்பட்டு நம்மளை நடத்தின கிருபைக்காக கர்த்தரை சோதரிப்போம். ஓமை சோதரம் 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 சோதரம். நமக்காக பிற்கப்பட்டவுடைய சரீரம், நமக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தம் ஒரு புது உடன்படிக்கையாக அவருடைய வருகை வரைக்கும் இதை நாம் நினைவு கூறும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த பாராட்டின கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த பந்திக்கு பங்கு பெறாமல் இருக்கிறவர்கள் இப்படியாவது இந்த பந்தியில் நாம் பங்கு பெறுவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த பந்தியில் பங்கு உள்ளவர்களாய் இருக்கும்போது தான் அவரிடத்தில் நமக்கு பங்கு உண்டு. எல்லாரும் இந்த பந்திக்கு தேவ சமூகத்தில் அவருடைய சரீரத்திலையும் இரத்தத்துக்கும் நாம் பங்குள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நம்மரேமை ஸ்தோத்தரிக்கிறோம். சபையார் கொடுத்ததை கிருபைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். வர முடியாத பலவீனமாக இருக்கிறவர்களையும் நாங்கள் நினைக்கிறோம். அவர்களும் இந்த பந்தியில் பங்கு பெறும்படியாக நீர் அவளுக்கு உதவி செய்வீராக. இன்றைக்கு ஆண்டவரே
ஆண்டவரே உமக்கு பயந்தவருடைய காரியத்தை விருப்பத்தை நீ செய்து உடைய கூப்பிடுதெல்லாம் கேட்டு நீ ரட்சிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்களப்பா. நாங்கள் அதை தியானித்து இருக்கிறோம். உமக்கு பயந்து நாங்கள் நடக்க இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே தேவனுக்கு ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரே பயமற்று இருக்கிற இந்த உலகத்தில் நாங்கள் தேவனுக்கு பயந்து அப்பா நீர் சபையாருக்கு மாத்திரமல்ல இதை கேட்கிற ஒவ்வொருக்குள்ளையுடைய விருப்பத்தையும் அப்பா நீர் செய்யும்படியாக, ஒவ்வொரு கூப்பிடுதலையும் நீர் கேட்கும்படியாக, நீ அவளோடு கூட இருந்து அவளை நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் தேவனுக்கு பயப்படுகிற பயம் எப்போது எங்களுக்குள்ள இருக்கட்டும் அப்பா. மனுஷனுக்கு பயப்படுகிற பயத்தை நீர் எடுத்து போடும் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் உதவி செய்வீரா, நீர் ஆசீர்வதிப்பீரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.